மகாநதி சீரியல் இந்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்காக நிவின், காவேரி, குமரன் 3 பேருமே வந்து 3 பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு நிவின் வந்து பசுபதியை தேடுறதுக்காக ராகினியை வச்சு பிளான் போட்டிருக்காரு. ஒரு சைடு வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சா எப்படியாவது உண்மையை சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சா உண்மையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போய் குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் இடையில வந்து போலீஸ் வந்து வெண்ணிலாட்ட வந்து வாக்குமூலம் கேட்குறாங்க. கேட்கும்போது உன்னால் கோர்ட்டுக்கு வர முடியலைன்னாலும் பரவாயில்ல, நீ வாக்குமூலமாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அந்தது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. அப்புறம் போலீஸ் போனதுக்கப்புறம் வெண்ணிலா சொல்லியிருக்காங்க, நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காவேரியை வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கவுமே உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. காவேரி கங்காவும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி வெண்ணிலாங்கிறவங்க அட்மிட் ஆகிருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லுவோமேனு இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்ததில் வந்து என்ன வெண்ணிலா, என்னை பார்க்கணுன்னு சொன்னையாம்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது உண்மையை சொல்லு வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா, என்ன தான் நடந்துச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, இல்லை இப்போ வந்து போலீஸ் வந்து என்கிட்ட வாக்குமூலம் கேட்டு போனாங்க, கோர்ட்டுக்கு நீ வர முடியலைன்னாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது வாக்குமூலம் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு உடனே மயக்கமாயிடுச்சு, அப்படி மயக்கமான மாதிரி நான் இதாகிட்டேன், அதனால் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து உன்னால் விஜயை மறக்க முடியும்னு சொன்னால் நான் வந்து கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்கிறேன், இல்லை நான் மறக்க முடியாது அப்படின்னு நீ நினச்சேன்னா அதை வந்து நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி வந்து இப்போ கூட உன் மனசு மாறாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாங்கள் விஜய் வந்து உங்களுக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காரு, ஆனால் இப்படி நீ பண்ணுவேன்னு நாங்கள் மறுபடியும் நீ இன்னும் அதே இதில் தான் இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லவுமே உடனே காவேரி இருந்துட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி வயிற்றுல வச்சு, என் வயிற்றுல வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அச்சுச்சோ நம்ம என்ன மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷாக் ஆகிடுறாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து உண்மையை சொல்லி விஜய் வந்து வெளியே வருவாரா வரமாட்டாராங்கிறத வந்து இந்த வாரம் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.